என்னுடைய அன்பான தமிழ் நேயர்களுக்கும், என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான மிதுன ராசிக்காரர்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, ஜோதிடத்துல சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வாழ்க்கையே மாத்தக்கூட ஒரு முக்கியமான காலகட்டத்தை பத்தி பேச போறோம். அதாவது ஆயுள், தொழில், கர்மம் இது 3த்துக்கும் சொந்தக்காரர். யாருங்க? சனி பகவானை பத்தி தான் பேச போறோம். சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியில குறிப்பா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? இப்ப பொதுவாக மிதுன ராசி அப்படின்னாவே பல திறமை கொண்டவங்க, பேசக்கூடிய திறன், புதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால பேசிய கவுத்தராண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல அதாவது எதிரிகள் கூட இவங்க பேசினா அடங்கி போவாங்க. அது போல ஒரு யாரையுமே ஈர்க்கும் விதத்துல பேசுவீங்க. கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னாக்க டாப் நீங்க. வேகமா யோசிப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே ஈஸியா புரிஞ்சுட்டு முடிவெடுப்பீங்க. அதாவது சமுதாயத்துல ஈஸியா நண்பர்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னாக்கா அது மிதுனத்துக்கு இருக்கும். எல்லாருக்குமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்க. அதே போல புதுசா வரக்கூடிய விஷயங்கள் ஆர்வமா கத்துப்பீங்க. வேகமான சிந்தனைங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கூட நீங்க அடாப்ட் பண்ணி வாழக்கூடியவங்க. நகைச்சுவை உணர்வு அதிகம், ஜாலியா இருப்பீங்க, ஜாலியா பேசுவீங்க. உங்க கூட இருந்தா மத்தவங்களுக்கு போரே அடிக்காது. அதே போல மாற்றத்தை ஏற்கக்கூடிய திறன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்ல எனக்கு இப்படிதான் வேணும்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நல்லதுக்கு அடுத்துமே ஏற்கக்கூடிய ஆட்கள். அறிவு, பேசக்கூடிய திறன், வெற்றி அடைவதுமே இவங்க ஸ்டைல்ல வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு வாழ்க்கையுடைய ஃபோக்கஸ் என்ன? உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியம் என்ன? அதற்கு இந்த சனி பகவான் எப்படி உறுதுணையா இருக்க போறார்? இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாமா? முதல்ல சனி பகவானா யார்? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் அப்படின்னாவே பயமுறுத்துறவர் கிடையாது, நியாயத்தை செய்யக்கூடியவர். பேரு கேட்டாலும் நமக்கு பயம்தான் முதல்ல வருது. அவர் என்ன பண்ணுவார்? நீங்க செய்யறதுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு திருப்பி தருவார். நல்லது செஞ்சீங்கன்னாக்கா நல்ல பலன், கெட்டது செஞ்சா தண்டிக்க மாட்டாரு. உங்களை தவற திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கடினமான உழைப்பை எதிர்பார்க்கக்கூடியவர், கடினமான ஆசான், ஒரு கண்டிப்பான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னாக்க சனி பகவானை சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மிதுன ராசிக்கு எப்படி பலன் தரப்போறார்? மிதுன ராசிகளுடைய நிலை என்ன? பேசக்கூடிய திறன் அதிகம், புத்திசாலித்தனம் இருக்கும், எல்லாருடையும் இயல்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, எதையுமே கத்துக்கொள்ளக்கூடிய திறனும் இருக்கு. ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? இவங்க மனநிலை ஒரே மாதிரி இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே விஷயத்துல நீண்ட நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதனால இவங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது தடைப்படுறது, கிடைக்காம போயிடுறது, கிட்ட போயிட்டு கைவிட்டு வருது. இந்த நிறைய இதுல பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன வியூஸ்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த வைரத்தை தோண்டக்கூடிய நேரத்துல கீழே வைரம் இருக்கும். இவங்க உழைப்பு போட்டு நல்லா தோண்டிட்டு கடைசியில கை கிடைக்கிற நேரத்துல அதை விட்டு வந்துருவாங்க. அப்போ ஈஸியா மத்தவங்க எடுத்துருவாங்க இல்லையா? அது போலதான் இவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணா போயிடுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நேர்மையா யோசிக்கிறீங்க, நிறைய ஆரம்பிச்சு ஆனா முடிச்சிங்களான்னு கேட்டாக்க இல்லை. நல்ல ஐடியா இருந்துச்சு ஆனா அதை செயல்படுத்துறது இல்லை. நண்பர்கள் மூலமா நிறைய ஏமாந்துருப்பீங்க. உங்களுடைய டேலண்ட்டுக்கு வேல்யூ கிடைச்சிருக்காது. இதுதான் மிதுனத்துடைய ஒரு இயல்பான ஸ்டோரியாவே இருக்கும். மிதுனராசி அப்படின்னாவே இவங்ககிட்ட இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 10வது வீட்டுல, அதாவது தொழில் ஸ்தானத்துல நடக்குது. இதோடைய அர்த்தம் என்ன? உடைய எதிர்காலம் முக்கியத்துவமாகுது, உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது, ஹார்ட் ஒர்க்கு, கடினமான உழைப்பை தவிர்த்து வேற உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அதே போல தொழில் மற்றும் பணம், இந்த காலத்துல உங்களுடைய வேலை சேஞ்ச் வரும், பதவி உயர்வு கிடைக்கலாம், இல்லைன்னா ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகும். ஆனா நினைப்பில் நீங்க வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சனி பகவானை பத்திக்கு எதையுமே ஈஸியா கொடுக்க மாட்டார். ஈஸியா உங்களுக்கு ஒரு விஷயம் கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நிலைக்க விட மாட்டார், உழைச்சா தருவார். அதே போல ஒழுக்கமா இருந்தீங்கன்னாக்கா உயர்த்தி வச்சிருவார். ஸோ இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்கு மிதுன ராசிக்காரை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். சரிங்களா? ஒரு கொஞ்சம் நாலேஜ் வச்சுக்கிட்டு தொடங்கிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே அதை பற்றின முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் கால் வைக்கணும். இந்த ஒரு சிலர் உங்களை ஏற்றி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுல. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பாதீங்கன்னு சொன்னேன். எப்படின்னா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டா பண்றோம், நீ வா நான் பாத்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், போக போக கத்துக்கலாம், போக போக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ண, கடன் வாங்கு அப்படிலாம் ஏற்றி விடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நீங்க செய்யக்கூடாது. அது போல பேச்சுல நிதானம் தேவை, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வரும். நீங்க ஒன்று சொல்ல அங்க ஒன்று நடக்க. அது போல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளே தட்டி போகும். அதே போல மனநிலையில மாற்றம். சனி உங்களுக்கு கத்துக் கொடுக்குறது என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்க செய்ய வைக்கிறது. அது அவர் செய்வார். இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு இதெல்லாம் வேணாம்.
ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்றதுக்கு நேரம் மட்டும் பண்ணல. முடிவு பண்ணி இறங்கிட்டீங்க அப்படின்னா, தொடங்கிட்டீங்க அப்படின்னா, அது முடிக்கிற வரைக்கும் நீங்க பின்வாங்கக்கூடாது. ஒரு பாதைய நீங்க தேர்ந்தெடுத்துட்டா, அதுல தொடர்ந்து பயணம் பண்ணணும். அதேபோல உறவுகள், நண்பர் சர்க்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். யாரும் உங்களுக்கு வந்து உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா, இந்த காலகட்டத்தில யார் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க, இல்லங்கிறத தெரியப்படுத்திருவாரு. சிலர் வந்து விலகி போவாங்க. சிலர் வந்து உங்க வாழ்க்கையில துணையா நிப்பாங்க. இது கஷ்டமா இருக்கும். ஆனா, இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான். இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆக மொத்தத்துல இந்த சனி பெயர்ச்சிங்கிறது நம்மளுடைய மிதுனத்திற்கு வாழ்க்கை பாடத்த கத்துக் கொடுக்க போகுது. ஸோ நல்லது தான் நடக்கும். பாதிப்புகள் இல்ல. இத புரிஞ்சுக்கோங்க. இப்போ மிதுன ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாரியான பலன்கள அவர் கொடுக்க போறார். கவனமா கேளுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லப் போறேன். இப்போ மிதுன ராசியில கூடிய மிருகசீரிட நட்சத்திரம். உழைப்பு உங்களுக்கு உயர்வு கொடுக்கும். தைரிய வீரியக்காரகனான செவ்வாயின் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் 1, 2 ரிஷபத்துல போயிருது. உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன். 3, 4 மிதுனத்துக்கு வந்துருது. ஸோ புதன் ராசிநாதன் வராரு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வா. அவருக்கு சனி யாரு? பகைவர். சரிங்களா? அப்படி இருந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன் தருவாரு. நான் உனக்கு பகையாளி, அதனால உனக்கு வந்து நல்லது கெட்டது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீ என்ன செய்றியோ அதுக்கு தகுந்த பலன். ஓகேங்களா? சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இப்போ 1, 2ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானத்திலயும் 3, 4க்கு ஜீவனஸ்தானத்திலயும் சஞ்சரிக்கிறாரு. ஸோ 1, 2ல பொறந்தவங்களுக்கு சனி பகவான் லாபத்தையும், யோகத்தையும், முன்னேற்றத்தையும் உண்டாக்குறாரு. 3, 4ல பொறந்தவங்களுக்கு செய்து வரக்கூடிய தொழில்ல, பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல உழைப்பையும், நெருக்கடியும், போராட்டங்களையும் அதிகப்படுத்துவார். ஆனா இந்த காலகட்டத்துல மத்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களையும், சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அதே போல தசாபுக்தி கொஞ்சம் பலன்கள் மாற்றத்தை கொடுக்கும். ஸோ பலன்களுடைய மாற்றம்ங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2028 வரைக்கும் லாப சனியின் பார்வையில இருந்தவங்களுக்கு சங்கடங்கள் இப்போ இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல் நிலையில அந்த பாதிப்பு விலகும். மறைமுக தொல்லைகள் நீங்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயர போகுது. அதே போல சங்கட பலன்கள் விலகுதுங்க. வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. பணவரவு அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதி வரும். இந்த நேரத்துல ராகுனுடைய சஞ்சாரம் இந்த சர்ப்ப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா யோக பலன்களை அதிகப்படுத்துறாங்க. பணவரவு அதிகரிச்சு கொடுக்குறாங்க. தைரியத்தை தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துறாங்க. இதோட சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய கேதுவால எடுத்த வேலைகள் வெற்றியாக மாறும். நினைச்ச வேலைகள் நினைச்சபடி நடந்து முடியும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். அதே போல குரு பகவான் இவரை பொறுத்த வரைக்கும் மிதுனம், கடகம், சிம்மம்னு சொல்லிட்டு கன்னி வரைக்கும் மாட்டிக்கிட்டே இருப்பார். 2028 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? மிதுனத்துல சஞ்சரிக்கூடிய காலகட்டத்துல வருமானம் அதிகமாகுது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கடன்கள் அடைபடும். உடல்நலம் சீராகும். மறைமுக தொல்லைகள் விலகும். கடகம், கன்னியில சஞ்சரிக்கூடிய காலகட்டத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, தொழில், வீடு எல்லாமே உடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். சிம்மத்துல சந்திரக்கூடிய காலகட்டத்தில் செல்வாக்கு அந்தஸ்து உயர்த்தி வைக்கிறாரு. உத்தியோகம் தொழில முன்னெடுத்து கொடுக்குறாரு. குறிப்பா சனி பகவானால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இப்போ உங்களுக்கு விலகுது. சனி பகவானால உங்களுக்கு இருந்த பாதிப்புகளை குரு பகவான் தடுத்து நிறுத்துறார். உடல்நல சீராகும். குடும்பம், தொழில், உத்தியோகம் இது போல எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இருந்த இடம் தெரியாமல் போகும். பொதுவாக சொன்னாக்கா வியாபாரம் தொழில இருந்த தடைகள் விலகுது. எதிர்பார்த்த பணம் வரும். சேமிப்பு உயரும். இழுபறக இருந்த வேலைகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவு வரும். குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதமாகும். அதே தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா தொழில ஏற்படுத்த நெருக்கடி நீங்கும். வேலையாட்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒத்துழைப்பு கிடைக்கும். எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், உணவகம், மருந்தகம், கெமிக்கல், பெட்ரோல்னு சொல்லிட்டு இதோட நிதி நிறுவனம், ஷேர் மார்க்கெட் எந்த தொழில் செய்தாலும் சரி லாபம் உண்டு. மருத்துவத்துறையில இருக்கீங்க, காவல்துறையில இருக்கீங்க, ஆசிரியர் இருக்கீங்க, கலைஞர்கள் இருக்கீங்க, எழுத்தாளர்கள் இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதுவே ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க, பணியாட்கள், தனியார் துறை, அரசாங்கத்துறை வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். வேலையிலும் சரி மதிப்பு மரியாதை அதிகமாகும். அரசு வேலை இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு அதுல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து மறையும். குறிப்பா வந்துட்டு நான் வேலையிலிருந்து சஸ்பெண்ட் ஆயிட்டேன், மெமோ வாங்கிட்டேன் அப்படின்னாக்க உங்களுக்கு திரும்ப உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். தகுதி இல்லாத இடத்துல அமர்ந்திருந்தவங்களுக்கு தகுதியான இடத்துல போஸ்டிங் கிடைக்கும். தற்காலிக வேலையில இருக்கவங்களுக்கு நிரந்தரமாகும் வேலை. பெண்களை பொறுத்தவரைக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கும். தனிய மரியாதை கிடைக்கும். அதே போல திருமண வயதில் கூடிய பெண்களுக்கு மாங்கல்யம் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்த சங்கடங்கள் விளக்கும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் இருக்கும். குழந்தைக்காக இயங்கிட்டுங்களுக்கு உங்களுடைய ஏக்கங்கள் தீரும். கல்வியில பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை உண்டாகுது. உயர்கல்வி கணவனாகும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக சங்கடப்படுத்திட்டு இருந்த நோய்கள் இப்ப மருத்துவ சிகிச்சையால குணமாகும். ஆரோக்கியத்தால மேம்பாடு இருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பம், நெருக்கடி நீங்குது. கையில பணம் புழங்கும். சேமிப்பு உயரும். புதுசா வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற கனவு நனவாகும். குறிப்பா கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலம் கொடுத்த எண்ணங்கள் இப்ப வந்து செயல்படும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மருதமலை முருகப்பெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். தொழில கவனம் தேவை. வித்யாகாரகன் புதன், யோகாரகன் ராகு இந்த அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் நட்பானவர். இது வரைக்கும் பாகிஸ்தான்ல ஆட்சியாக சஞ்சரிச்சிட்டு இருந்த இவர் வந்து செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, முன்னேற்றத்தை நோக்கி உங்களை வந்து நடைபோட வைப்பார். சரிங்களா? மீனராசியும் நட்பா இருக்கிறதுனால கர்மகாரகனான சனி பகவான் அவர் சஞ்சரிக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் தருவாரா? செய்து வரக்கூடிய தொழில கூடுதல் அக்கறை தேவைப்படுது. உத்தியோகத்துல
தவறான வழிக்கு போகாம நேர்மை நடந்துக்கோங்க, நன்மைகள் மேம்படும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு சரியான திட்டமிடுதலோட வேலை பாருங்க. சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. இதுல இந்த காலகட்டத்தில் தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க. சரிங்களா? கவனமா இருக்கணும். அதுபோல வாழ்க்கை துணைகிட்டயும் சரி, நண்பர்கிட்டயும் சரி இணக்கமான நிலை உருவாகும். ஆனா எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எதிர்பாராத கொஞ்சம் செலவு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மறைமுக தொல்லைகளால ஓகேங்களா? கொஞ்சம் சங்கடங்களும் வரும். எல்லாத்துலயுமே நிதானத்தை கடைபிடிச்சுனாங்க அது சரியாகிடும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தையும், சுயஜாகத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்குவோம். தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த பலன்கள்ல மாற்றம் வரும். அதேபோல பலன்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது 2028 வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய அமைப்பு என்னன்னா, மிதுன ராசிக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். பாதுகாப்பு தான் கொடுப்பார். அதே போல உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் வருதுனாலும் சரி, அது உங்களை நெருங்காம பார்த்துப்பாரு. தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், குடும்பத்தில ஏற்படுற நெருக்கடியாகட்டும், இப்ப சரியாகும். ஆரோக்கியம் சீராகும், பணப்புழக்கம் இருக்கும், மனசுல நிம்மதி வரும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு. இந்த நேரத்துல ராகு கேது என்ன பண்றாங்க? இந்த பாம்பு கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் தராங்கனாக்க 2028 வரைக்கும் ஓகேங்களா? ராகு பாகிஸ்தானத்துல, கேது சகாயஸ்தானத்துல இருக்கிறப்போ 10ஆம் இடமான சனியால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் உங்களை நெருங்காம பார்த்துப்பாங்க. நினைச்ச வேலையை நடத்தி கொடுப்பாங்க. எதிர்பாராத வருமானத்தை கொடுப்பாங்க. எதிர்பார்த்த வருமானத்தை கொடுப்பாங்க. புதிய சொத்து சேரும், செல்வாக்கு உயரும். அதே போல ராகு நவம்பர் 13ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்திலையும், கேது குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய இந்த நேரத்துல உடல்நிலையிலும் மனநிலையும் கொஞ்சம் பின்னடைவே கொடுப்பாங்க. ஆனா வருமானம் பாதிக்காது. குடும்பத்தில் நிம்மதி வரும். கொடுத்த வகை காப்பாற்ற முடியும். ஆனா வார்த்தைகள்ல நிதானம் தேவை. ஏன்னா வார்த்தைகளால எதிர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2026 இருந்து 2028 வரைக்கும் என்ன பண்றாரு? மிதுனம், கடகம், சிம்மம், கன்னின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவரோட நிலையை மாற்றும் பொழுது ஓகேங்களா? திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, தொழில், வீடு, வசதி வாய்ப்பு எல்லாமே உடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். ஓகேங்களா? கடகம் கண்ணியில சஞ்சரிக்கூடிய காலத்துல ஜீவன சனியால உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், உத்தியோகம் தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். பொதுவா சொல்லனாக்கா 10ஆம் இட சனி நெருக்கடிகளை அதிகரிச்சாலும் பாக்கியராகவும், சகாய கேதுவும், குருவும் உங்களுக்கு வாழ்க்கையை வளமா மாத்துறாங்க. பொருளாதார நிலையில உயர்வு, சேமிப்பு அதிகமாகும், புதிய சொத்து சேரும், ஆரோக்கியம் சீராகும், எதிர்ப்பு விலகும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும். அதுபோல வேலையில இருந்த நெருக்கடி நீங்கும், கடன் அடைப்படும், வியாபாரத்தில் லாபம் வரும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். இதோட தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில்காரக நிலையவர் இவரும் தொழில்ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம், தொழில், புதிய முதலீடுகள் நிதானம் தேவை. வெளிநாட்டு வர்த்தகம், நிதி நிறுவனம், இண்டஸ்ட்ரீஸ், ஐடி, பங்கு வர்த்தகம், வாகன விற்பனை, தொழிற்சாலை, டிராவல்ஸ், பதிப்பகம், கல்வி நிறுவனம், கமிஷன் ஏஜென்சி, சினிமா, சின்னத்தர, வலைதளம், தொழில் எல்லாத்துலயும் வளர்ச்சி அடைவீங்க. மற்ற தொழில்கள் இருக்கிறவங்களுக்கும் முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அதே போல பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் இந்த நெருக்கடி அதிகமாகும். அதிகாரத்தை தவறா அப்படின்னாக்க பாதிப்பு உண்டு. அலட்சியமா செயல்படாதீங்க. உண்மையா இருங்க, உழைப்பு போடுங்க, கண்டிப்பா உயர்வு உண்டு. பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. அது ரொம்ப அவசியம். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகும். நீங்க ஒரு சில பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இட சனியால உழைப்பு அதிகமாகும். வாழ்க்கை துணை கிட்ட ஒரு இடைவெளி வரும். வீண் செலவுகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் என்ன பண்ணணும்? இந்த நேரங்கள்ல கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு செயல்படணும். அதே போல ராகு கேது குருடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலையை இவங்க பார்த்துப்பாங்க. மேல இருக்கவங்களுக்கு மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனை இப்ப சரியாகும். சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை உருவாக்கிப்பீங்க. கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம், அக்கறை அதிகமாகும். ஆலோசனை ஏற்று நீங்க செயல்பட்டுங்க. தேர்வுகள் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். போட்டித் தேர்வுகளை வெற்றி உண்டு. சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். உடல் ஆரோக்கியத்திற்கும் சுகம் மற்றும் விரயஸ்தானங்களை சனி பகவான் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு கொடுப்பாங்க. பரம்பரை நோய், பருவ நோய்கள்லாம் கொஞ்சம் தலை காட்டும். ஆனா மருத்துவ செலவுனால அது சரியாகிடும். குருடைய பார்வை இருக்கிறதுனால அந்த வந்த நோய் மருத்துவத்துக்கு கட்டுப்படும், ஆரோக்கியம் சீராகும். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடி சரியாகுது. பொருளாதார நிலையில உயர்வு வருது. உறவுகள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரும். ராகு கேது குரு உங்களுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால வீடு, வண்டி, வாகனம், வசதி வாய்ப்புன்னு சொல்லிட்டு உங்களுடைய நிலையில உயர்வு வருது. பிள்ளைங்களுடைய கல்வி, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம் சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஐயாவாடி பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய எதிர்ப்பொருள் விலகும், வேண்டியது பழிக்கும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் மாற்றம் காத்துட்டு இருக்குங்க. ஞானகாரகனான குருவின் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் 1, 2, 3 மிதுனத்துல போயிடுது. புதன் ராசிநாதனா வந்துடுறாரு. 4ஆம் பாதம் மட்டும் கடகராசிக்கு போகுது. அது சந்திரன் ராசிநாதனா வராரு. சோ உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி நட்பானவரா இருக்கிறதுனால அவரு சஞ்சரிக்கூடிய நேரம்ங்கிறது உங்களுக்கு ஓகேங்களா. குருவுடைய மீனராசி இருந்தாலும் சஞ்சரிக்கூடிய இடத்திற்கான பலன்களை கொடுக்க போறார். புனர்பூசம் 1, 2, 3 சனி பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திலையும் 4ஆம் பாதத்துக்கு பாகிஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போறாரு. இதனால 1, 2, 3 பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு உரியவராக, உத்தியோகம், தொழில் போன்ற வீட்டுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவராக,
அனைத்திலுமே அக்கறை அதிகரிக்கக்கூடியவராக, உழைப்புக்கேற்ற லாபத்தை அள்ளி கொடுக்கிறவராக வராரு. 4ஆம் பாவத்துல பிறந்தவருக்கு அஷ்டம சனியுடைய போராட்டம் முடிவு வந்துருச்சு. எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியா மாறும். அனைத்திலுமே யோகம் இருக்கு. செல்வம், செல்வாக்கு அதிகமாகுது. உத்தியோகத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த சங்கடங்கள் சரியாகுது, விலகுது. சமுதாயத்தை செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். இந்த காலகட்டத்துல மற்றவர்களுடைய சஞ்சார நிலையும், சுயஜாதத்துல கிரகங்கள் மற்றும் அவங்க அமர்ந்த நிலை, தசாபுக்தி, இதுக்கேற்ற பலன்கள் வந்து மாற்றம் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே போல பொதுவா சொல்லனாக்கா இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2026 இருந்து 2028 வரைக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 இந்த பாத்துல பிறந்தவங்களுக்கு ஜீவன சனியால சங்கடங்கள் எல்லாமே இப்ப விலகி போகும். எப்படிங்க? வியாபாரம், தொழில முன்னேற்றம், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, மறைமுக தொல்லைகள், நோய் நொடிகள் எல்லாமே நீங்குது. செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். 4ஆம் பாத்துல பிறந்தவருக்கு பாக்கியசனுடைய பார்வையினால பாதிப்பு விலகுது, வருமானம் உயரும், வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த நேரத்துல இந்த பாம்பு கிரகங்கள் ராகு இருக்காங்களே அவங்களுடைய அமைப்பு பார்த்தோம்னா ராகு வந்து பாகிஸ்தான்லயும் கேது வந்து சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாங்க. நினைச்ச வேலைகள் நடக்கும், விஐபியுடைய ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருள் முக்கியமா கிடைக்கும், வீடு வாசல் இது போன்ற கனவு நனவாகும். அதே போல நவம்பர் 13க்கு பின்னாடி ராகு வந்து அஷ்டமஸ்தானத்திலும் கேது குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய இந்த நேரத்துல குடும்பத்துல பிரச்சனை, வரவுகளை தட, தேவையற்ற சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரங்களில் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். அதே போல 4ஆம் பாத்துல பிறந்தவங்களுக்கு கேது வந்து குடும்பஸ்தானத்திலையும் ராகு வந்து அஷ்டமஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய நேரங்கள்ல கொஞ்சம் எதிர்மறை பலன்கள் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல குருவுடைய சஞ்சாரம், சனி பகவான் தரக்கூடிய இந்த அமைப்புல ராகேது சாதகமாகவும் இருப்பாங்க, ஒரு சில நேரங்களில் சைலண்டாவும் இருப்பாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 2026 இருந்து 2028 வரைக்கும் என்ன பண்றாரு? மிதுனம், கடகம், சிம்மம், கன்னின்னு சொல்லிட்டு 4 நிலைக்கும் மாறி மாறி வரக்கூடிய நேரத்துல சிம்மத்துல வரக்கூடிய போது மிதுனத்துல வரக்கூடிய நேரத்துல வீட்டு சுபநிச்சயம் நடக்கும், படிப்பு, உத்தியோகம், சுயத்தொழில்னு சொல்லிட்டு கனவு நனவாகும். 4ஆம் பாத்துல பிறந்தவங்களுக்கு கடகத்திலையும் கண்ணிலையும் சஞ்சரிக்கூடிய நேரத்துல யோகமான பலன் கிடைக்கும். வருமானம் அதிகமாகும், குடும்பத்தில் நிம்மதி வரும், கடன்கள் அடைபடும், உடல்நிலை சீராகும், மறைமுக தொல்லைகள் விலகி போகும். பொது பலனா சொல்லனாக்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறும், நினைச்ச காரியங்கள் நடக்கும். அவமானங்களை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு நிலையில மாற்றம் வருது. வியாபாரத்துல ஏற்படும் தடைகள் விலகுது. ஒரு சில வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க, பொன் பொருள், வீடு, வண்டி, வாகனம் சேரும், வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும், அந்தஸ்து, செல்வாக்கு உயரும். அதே போல தொழிலை பொறுத்திருக்கும் தொழில கூடுதல் அக்கறை தேவைப்படுதுங்க. புதிய முதலீடுகள்ல நிதானம் தேவை. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, அலைபேசி, ஏற்றுமதி, இறக்குமதி, பங்கு வர்த்தகம், நிதி நிறுவனம், தொழிற்சாலை, டிராவல்ஸ், குடிநீர், விவசாயம், ஜுவல்லரி இது போன்ற தொழில்களில் நீ எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். அதே போல ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தனியார் துறை, அரசாங்கத்துறை, உழைப்புக்கு உயர்வு உண்டு. உழைப்பு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பலன்களும் அதிகமாக கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த சலுகைகள், மரியாதைகள், பொறுப்புகள் கிடைக்கும். அரசாங்க வேலை இருந்ததுனாக்கா இந்த காலகட்டத்தில் பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து செயல்படுறது ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் இருக்கவங்க வேற இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாரை அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாமே எதிர்பார்த்தபடி நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தகுதியான வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். பொன் பொருள் சேரும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி நீங்கும். வேலையில உயர்வு கிடைக்கும். அதே போல கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுகளை பங்கேற்கிறீங்களா? டீச்சர் ஆலோசனை ஏற்பது ரொம்ப அவசியம். தவறான நட்புகளை விட்டு விலகி இருங்க. உயர்கல்வி அது போன்ற கனவுகள் இப்ப நனவாகும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு விலகுது. மருந்து, மாத்திரை, மருத்துவமனைன்னு சொல்லிட்டு உங்களுடைய செலவுகள் எல்லாமே இப்ப கட்டுக்குள்ள வரும். பரம்பரை நோயோ, தொற்று நோயோ இந்த மாதிரி அவதிப்பட்ட அந்த நிலை வந்து இப்ப மாறுது. வயதானவங்களுக்கு வந்து மனசுல இருந்த பயம் விலகுது. சுறுசுறுப்பா செயல்கூடிய நிலை உருவாகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலன்ல அக்கறை அதிகமாகுது. உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு விலகுது. புதிய இடம், வண்டி, வாகனம் இதெல்லாம் சேரும். பிள்ளைகளை பத்தின கவலை நீங்குது. அவங்களால உங்களுக்கு ஏற்படுத்த கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போகுது. அவங்களால பெருமை உண்டாகும். பொருளாதார நிலையில உயர்வு வரும். சேமிப்பு அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், இம்மையிலும் நன்மை தருவோரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். ஸோ உங்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எந்த சுவாமியை கும்பிட்டா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தாராளமா கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். இதை தாண்டி இது சனி பயிற்சி காலத்துல உங்களுக்கான பரிகாரம் கேட்டீங்கன்னாக்க சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. மனதைரியம், மன வலிமை கிடைக்கும். சரிங்களா? அதே போல எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் உங்களை வந்து சோதிக்கு தான் வந்திருக்காரு. ஆனா இறுதியில வந்து உங்களை உயர்த்தி நிறுத்திடுவாரு. உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. உங்களுக்கான அடையாளம் உருவாக போகுது. மக்கள் வந்து உங்களை வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க. செல்வாக்கு உயரும். இறுதி ஒரே ஒரு விஷயம்தான், இதனால வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் இப்போ நிலைக்காது. சூரிய பகவானுடைய ஒளி கதிர்பட்டு காணாம போன தண்ணி போல, பனித்துளி போல, ஓகேங்களா? சுத்தமா உடைய கஷ்டங்கள் மறைஞ்சிரும். ஓகேங்களா? எந்த ஒரு மனக்குழப்பமும் வேணாம். உடைய வாழ்க்கைங்கிறது சரியான பாதைக்கு பயணம் பண்ண போகுது. அதை நீங்களே வந்து உணர்வீங்க. கவலையே படாதீங்க. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பாதைக்கான வழியை காட்டிட்டாரு. சரிங்களா? நல்ல ஒரு டைரக்ஷனை கொடுத்துட்டாரு. உடைய ஃபோக்கஸ் வந்துட்டு இனி தப்பாது. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. ஒரே ஒரு வார்த்தை, இந்த சனி உங்க வாழ்க்கையை வந்து சீரியஸா நல்ல வகையில மாத்தி கொடுக்க போறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்க
தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மிதுன ராசியில எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, உங்களுடைய வேண்டுதல் என்ன, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதோட ஏன் உங்கள வந்து கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய கஷ்டங்களுக்கு வந்து உங்கள போல மிதுன ராசிக்காரங்க மத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் உங்களுக்காக வேண்டிப்பாங்க. நீங்களும் மத்தவங்களுக்காக வேண்டிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிட பதிவா இருந்திருக்குன்ற நம்பிக்கையோட பதிவ முடிச்சுக்கிறேன். நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.